நம்மளுடைய வீடுகளுக்கெல்லாம் ஓவர் ஹெட் லைன்ஸ்லேருந்து தான் சப்ளை எடுத்திருப்பாங்க. ஆனா, அப்படிப்பட்ட ஓவர் ஹெட் லைன்ஸுக்கு எதனால நம்ம இன்சுலேட் பண்ண மாட்றோம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓவர் ஹெட் லைன்ஸ் அப்படின்றதுக்கான ஷார்ட்டான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, ஓவர் ஹெட் அதாவது நம்மளோட தலைக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா லைனுமே ஓவர் ஹெட் லைன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஓவர் ஹெட் லைனை இன்சுலேட் பண்ணாம இருக்கிறதுக்கான ஒரு சில காரணங்களை நம்ம இப்ப பார்ப்போம். முதல் ரீசன் என்ன அப்படின்னா காஸ்ட். இப்போ ஒருவேளை ஓவர் ஹெட் லைன்ஸ் எல்லாத்துக்குமே இன்சுலேஷன் பண்ணோம் அப்படின்னா இன்சுலேஷனுக்குன்னு தேவைப்படுற காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். அந்த ஒரு காரணத்தினாலையும் ஓவர் ஹெட் லைன்ஸை இன்சுலேட் பண்ணாம விட்டுறாங்க. ரெண்டாவது ரீசன் என்னன்னா வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இன்சுலேஷன். இப்ப ஒரு கண்டக்டர் இருக்கு அப்படின்னா அந்த கண்டக்டருக்கு நம்ம இன்சுலேஷன் பண்ணணும் அப்படின்னா அதோடைய வோல்டேஜ் ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து தான் நம்மளால இன்சுலேஷன் பண்ண முடியும். இப்ப கம்மியான அமௌண்ட் வோல்டேஜ் அந்த கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இன்சுலேஷனை நம்ம கம்மியா பயன்படுத்தலாம். இப்ப இதே அதிகமான வோல்டேஜ் 11 கேவி 22 கேவி 33 கேவி இந்த மாதிரியான ஹை வோல்டேஜ் ஃப்ளோ ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு தேவைப்படுற இன்சுலேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த ஒரு காரணத்தினாலையும் இன்சுலேஷன் பண்ணாம விட்டுறாங்க ஓவர் ஹெட் லைன்ஸை. மூணாவது ரீசன், ஓவர் ஹெட் லைன்ஸ் எதுவுமே நம்மளால பிசிக்கலா டச் பண்ற அளவுக்கான ஹைட்ல வந்துட்டு இருக்காது. அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல தான் தள்ளி வச்சிருப்பாங்க. நம்மலாம் பிசிக்கலா அந்த ஓவர் ஹெட் லைன்ஸை தொட முடியாது. அதனால ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். அதே மாதிரி லாரிஸா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ட்ரக்கு வண்டி ஏதாவது ஒன்று போனாலும் கூட ஓவர் ஹெட் லைன்ஸ்ல பட முடியாத அளவுக்கு அதை ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல தான் வச்சிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினாலையும் ஓவர் ஹெட் லைன்ஸை இன்சுலேட் பண்ணாம விட்டுறாங்க. இந்த ஓவர் ஹெட் லைன்ஸை இன்சுலேட் பண்ணாம விட்டுறதுக்கான கடைசி காரணம் என்ன அப்படின்னா சாக். ஓவர் ஹெட் லைன்ஸ் இப்போ புதுசா லைட் பண்றாங்க அப்படின்னா அந்த லைன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட்டா இருக்கும். அதே பாத்தீங்கன்னா நாளடைவில் தொங்க ஆரம்பிச்சிடும். அந்த தொங்குற மாதிரியான அந்த ஆக்ஷனுக்கு பேரு தான் சாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதே நீங்க இன்சுலேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஓவர் ஹெட் லைன்ஸோட வெயிட் ரொம்பவே அதிகமாயிரும். அப்படி வெயிட் ரொம்பவே அதிகமானுச்சு அப்படின்னா சாகோட லெவலும் ரொம்பவே அதிகமாயிரும். அப்படி அதிகமா தொங்குறதுனால அந்த ஓவர் ஹெட் லைன்ஸ் சீக்கிரமே டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் இந்த ஓவர் ஹெட் லைன்ஸை இன்சுலேட் பண்ணாம விட்டுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ இது மாதிரியான வேற ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.